விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசைபுத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். ஆணி மாத பலன் விருச்சிக ராசி 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் தமிழ் மாதங்களில் 3வது மாதம் ஆணி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இந்த மாதம் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், ஆணி மாதம் எந்த விஷயங்களை துணிந்து செய்யலாம் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சூரியன் மிதுன ராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம்தான் ஆணி மாசம். இந்த ஆணி மாசத்தோட உத்தராயண காலம் முடிவடைகிறது. தமிழ் மாசம் 12 மாசத்தையும் ரெண்டா பிரிப்பாங்க. அதாவது உத்தராயணம், தட்சிணாயணம்னு. உத்தராயணம் அப்படிங்கிறது தேவர்களுடைய பகல் பொழுது காலம், அதாவது தை மாசத்துல இருந்து ஆணி மாசம் வரை. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தட்சிணாயணம், அடுத்த மாசத்துல இருந்து தட்சிணாயணம் இரவு பொழுது ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாசத்தோட இந்த உத்தராயண காலம் முடிவடைகிறது. இந்த ஆணி மாசங்கிறது உபய மாசமா இருக்கிறதுனால இந்த மாதம் வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, வீடு கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூத்த புத்திரிக்கும் மூத்த புத்திரனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது. அதாவது தலைச்சனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா 2 பேருமே, பையனும் பொண்ணு 2 பேருமே வீட்டுக்கு மூத்தவங்களா இருந்தால் இந்த ஆணி மாதம் வரக்கூடிய முகூர்த்தத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அதே போல பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் 17ஆம் தேதி ஆணி திருமஞ்சனம், நடராஜர் அபிஷேகத்தை தரிசிப்பவருக்கு தொழிலிலே வெற்றி, வாழ்க்கையிலே வசந்தம் பிறக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆணி 20ஆம் தேதி சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி. சக்கரத்தாழ்வாருக்கு அன்றைய தினம் அபிஷேகம் செய்வதும் சுதர்சன ஹோமம் நடத்துவதற்கும் சிறப்பான நாள் அந்த ஆணி 20ஆம் தேதி சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆணி 26ஆம் தேதி குரு பூர்ணிமா. அன்றைய தினம் அவரவர்களுடைய குருமார்களிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்குவதற்கு சிறப்பான நாள். அதே போல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய குருமார்களுடைய ஜீவசமாதி சென்று அவர்களை வணங்குவதும் குருவருள் திருவருள் பெறுவதற்கு மிகச்சிறப்பான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி மாசத்துல விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாத செவ்வாய், உங்க ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் தான். செவ்வாய் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். சிம்ம ராசியில 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார், கேதுவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார். அதாவது செவ்வாய் 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அப்படின்னா தசம அங்காரகா, அதாவது திக்பலம் வலிமையாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்ப ராசிநாதம் 10ஆம் இடத்துல செஞ்சிருப்பது யோகம். அதாவது பாத்தீங்கன்னா 10ஆம் இடங்கிறது என்ன, தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம். அங்க ஏற்கனவே கேது இருக்கார். கேதுவோடு சேர்ந்து உங்க ராசிநாதன் செஞ்சிருக்கிறார். ஆனாலும் கூட தசம அங்காரகா அப்படிங்கிற அமைப்புல திக்பலத்தோட இருக்கிறதுனால செவ்வாய் வலிமையாகவே செயல்படுவார். உங்க ராசிநாதன் 10ஆம் இடத்துல செயல்படுறதுனால பதவி, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வெற்றி, தொழில் சம்பந்தமான உயர்ச்சி, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தான். உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். அப்படின்னா தொழிலில் போட்டி பொறாமைகள், தொழில் சம்பந்தமான இடையூறுகளையும் சேர்ந்துதான் செய்யும். 10ஆவது இங்க கேது வேற இருக்கார். அப்ப விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மாசம் விநாயக பெருமான வழிபாடு திங்கக்கிழமையில தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் கேதுவோட சேர்ந்து சஞ்சரிச்சா கூட பெருசா தீமை இல்லாம 10ஆம் இடத்துக்குரிய பலன் சிறப்பாக நடைபெறும். தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது என்ன, வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன, சயன, போகஸ்தானம், விரயஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். பொதுவா 12ஆம் இடத்து அதிபதி 6ல செஞ்சரிப்பது யோகம். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்துல செஞ்சிருக்கிறார். பொதுவா 6, 8, 12 மறைவு ஸ்தானம். 12ஆம் இடத்து அதிபதி மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானத்து அதிபதி போய் 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அப்படின்னா விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகமாகவும் செயல்படும். அதே நேரத்துல எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புல இருந்துக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 7ஆம் இடத்து அதிபதி 6ல செஞ்சிருக்கிறார்னா வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், நண்பர்கள்ட்ட கவனமாக பழக வேண்டும். அதே போல கூட்டு தொழில் விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். வருகிற வாடிக்கையாளர்கள்ட்ட தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். 15ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் இடத்துல தான் செஞ்சிருக்கிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார் 7ஆம் அதிபதி. அது ஒரு யோகம்.
அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று உங்க ராசியை 7வது பார்வையை பார்க்க போகிறார். அப்ப 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி ஆட்சி 7ஆம் இடம் வலுவடைவதனால திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். 2வது குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, கூட்டுத் தொழிலில் அமோகமான லாபம், தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணை வழியாக ஒரு கிஃப்ட், அதாவது ஒரு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது யோகம். ஏன்னா 7வது பார்வை உங்க ராசியை பார்க்கறார் அப்படிங்கும்போது சுக்கிரன் 7ல் இருக்கார் அப்படின்னா அதை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய யோகம். சுக்கிரனுடைய காரகத்துவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு யூடியூபராக இருந்தாலும் சுக்கிரனுடைய அனுக்கிரகம் வேணும். அப்போ பார்த்தீங்கன்னா சினிமா ஸ்டார் வந்து சுக்கிரன். அப்போ ஒரு புகழ், அந்தஸ்து, கவர்ச்சி ஏற்படும். 7வது பார்வை உங்க ராசியை பார்க்கறதுனால புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயர்வதோட ஒரு கவர்ச்சி ஏற்படும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ 15ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி புதன். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 8க்கும் 11க்கும் கூடிய புதன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று 8ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். அப்ப 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சி, அவர் தான் 11ஆம் இடத்து அதிபதி. அப்ப என்ன அர்த்தம்னா 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத நஷ்டம் ரெண்டையும் சொல்லும். அப்ப 11ஆம் இடத்து அதிபதி போய் 8ல் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத ஒரு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கமிஷன் ஏஜென்சி இது சம்பந்தமாக. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். 8ஆம் இடத்து அதிபதி 9ல் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா தொலைதூர பயணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். தந்தையிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். 11ஆம் இடத்து அதிபதி 9ல் சஞ்சரிக்கிறார்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு, திருமண முயற்சிகள் கைகூட அமைப்பு, குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களை செய்யலாம் 9, 11 சம்பந்தப்படும் பொழுது. ஆக புதனும் அனுகூலமாகவே இருக்கிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 10ஆம் அதிபதி சூரியன், அதாவது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு அதிபதி யாருன்னா சூரியன். சூரியன் உங்க ராசிக்கு இந்த மாசம் ஃபுல்லா 8ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். குருவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். குருவோடு சேர்ந்து சஞ்சரிப்பால் குரு வந்து அஸ்தங்க நிலை அடைஞ்சிருவார். இப்ப 10ஆம் இடத்து அதிபதி 8ல் சஞ்சரிக்கிறார்னா தொழில் சம்பந்தமான முதலீடுகள்ல கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சம்பந்தமான போட்டி பொறாமைகள், மறைமுக எதிரிகள் தொழில் சம்பந்தமா இருப்பாங்க. அதனால தொழில் சம்பந்தமான ஸ்டெப் எடுக்க இந்த மாதம் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லது. 10ஆம் அதிபதி 8ல் மறையும்போது தொழில் சம்பந்தமான ஏதாவது ஆஃபர் வந்தாலோ, அது சம்பந்தமாக நமக்கு ஒரு வாய்ப்பு வந்தாலோ இது கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்லது. அல்லது இந்த மாதத்தை தவிர்த்து அடுத்த மாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வைப்பது நல்லது. ஏன்னா 10ஆம் அதிபதி 8ல் மறைகிறார் அப்படின்னா தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள், தொழில் சம்பந்தமான போட்டி பொறாமைகள், இது தொழில் சம்பந்தமான ஏதாவது நம்ம போய் எங்கேயாவது மாட்டிக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நிலைகளை போய் கொடுக்கும். ஆக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 8ஆம் இடத்துல மறைகிறதுனால சிவபெருமான் வழிபாடு, சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமையில சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியே 10ஆம் இடத்துல இருக்கார், ஆனாலும் கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால விநாயக பெருமான், கேதுங்கிறது தடை, எதையும் தடுக்கும், சுருக்கும் இல்லையா. அப்போ கேதுவோட அதிதேவதை விநாயக பெருமானை திங்கட்கிழமையில தேங்காய் எண்ணெய் விளக்கேற்றி அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஆணி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமோகமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.